வணக்கம் டு தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Redmi Note 11 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு அறிமுக விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ Redmi Note 11 ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. ஸ்டார்டிங் 6GB 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது 16,500 அடுத்து 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் அது 17,500 டாப் ஆஃப் த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வருது. இதோட விலை 18,500 மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் கேமரா தராங்க. ஸோ ஒரு குறைந்த விலையில் ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. அடுத்த ஹைலைட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 90 Hz AMOLED டிஸ்பிளேயோட வருது. டூவல் ஸ்பீக்கர்ஸ்லாம் அதில் தராங்க. ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த சிம் எஜெக்டர் பின் இருக்கு, பேக் கேஸ், சாஃப்ட் பேக் கேஸ் வந்துருக்காங்க. இதான் இந்த Redmi Note 11s. இந்த ஃபோன் நான் கையில் எடுத்த உடனே ஒரு நல்ல ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்குது. லைட் வெயிட்டாக இருக்குது, ஹேண்டில் பண்ணதுக்கு நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ஒரு மேட் ஃபினிஷில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 33 watts சார்ஜர் மற்றும் USB Type-C கேபிள் வந்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட டிசைனுக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக இருக்குது, தின்னாகவும் இருக்குது. 8.1 mm திக்னஸ் மற்றும் 179 grams வெயிட்டில் வருது. ஸோ கையில் யூஸ் பண்ணதுக்கு நல்லா இருக்குது ஃபீலு. இந்த மேட் ஃபினிஷும் எனக்கு நல்லாவே பிடித்திருக்கு. மேல் பக்கம் ஆடியோ ஜாக், ஸ்பீக்கர். இந்த ஃபோனில் 2 ஸ்பீக்கர் தராங்க, டூவல் ஸ்பீக்கர்ஸோடு வருது. பொதுவாக வரக்கூடிய மீ ஃபோன்களில் உள்ள IR பிளாஸ்டர். ஸோ இதை ஒரு ரிமோட்டாகவும் இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றும் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. 108 மெகா பிக்சல் கேமரா இருக்கிறதுனால இங்கே கேமரா பம்ப் உங்களுக்கு ப்ராமினெண்டாக தெரியுது. கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது, USB Type-C போர்ட் மற்றும் மைக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக மைக்ரோ SD கார்டும் போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது 4G ஃபோன் தான், 5G இல்லை. டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டோடு இது வருது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் 6.43 inch டிஸ்பிளே தராங்க. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. 700 nits பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் 1000 nitsல கொண்டு வந்திருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோடு வருது. 180 Hz டச் சாம்பிளிங் இதில் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ரேடிங் மோட் இருக்குது, கலர் ஸ்கீம். ஸோ உங்களுக்கு தேவையான கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சேச்சுரேட்டட், ஸ்டாண்டர்ட், இல்லாட்டி வார்ம், கூல், கஸ்டம் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் மற்றும் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷனுக்கு நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம். ஆட்டோ ரிஃப்ரெஷ் ரேட் கிடையாது. 60 அல்லது 90 Hzல நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ அதில் சில ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. பட் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு தெரியும். பல டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio G96 சிப்செட்டில் இது பவர் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு நல்ல ஒரு சிப்செட்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு சிப்செட் இது. 6GB RAM 8GB RAM ஆப்ஷன் இருக்குது. 65GB இல்லாட்டி 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் இது. ஒரு நல்ல ஒரு கேமிங்க்கும் பரவாயில்லாமல் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் இந்த Helio G96. ஸோ இந்த சிப்செட் தான் இது பவர் ஆகுது. மல்டி டாஸ்கிங்கு, நார்மல் யூஸுக்கெல்லாம் நல்லாவே இது நல்லாயிருக்கும். இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு 20.7 GB உங்களுக்கு சிஸ்டம் மற்றும் மேப்ஸ் யூஸ் ஆகுது. FM ரேடியோ இந்த ஃபோனில் உண்டு. சென்சர்ஸ், தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. சார் வேல்யூ இப்போ நீங்கள் தெரியல பார்க்கலாம். NFC கிடையாது. இப்போது கேமரா இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட். அதாவது ஒரு 16,500 ஒரு ஃபோனில் 108 மெகா பிக்சலோடு இது கொண்டு வராங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைய விலை குறைவான ஒரு 108 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஸ்மார்ட் ஃபோன் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பின்பக்கம் 4 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா 108 மெகா பிக்சல் கேமரா. இதில் Samsung HM2 சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. f1.9 அப்பச்சரோடு வருது. ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்குது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரோடு வருது. செல்ஃபிக்கு ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தராங்க. மேக்ஸிமம் 1080pல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K வீடியோ ஆப்ஷன் கிடையாது. EIS இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. இப்போ சில கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். எனக்கு கேமரா சாம்பிள்ஸ் நான் இப்போ தான் சில கேமரா ஏர்லி சாம்பிள்ஸாக எடுத்திருக்கேன். பட் அந்த சாம்பிள்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமராவாக எனக்கு தென்படுது. ஸோ ஒரு 16,000 ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு கேமரா உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்குது. கேமரா இதோட ஒரு மிகப்பெரிய ஹைலைட்னே சொல்லலாம். $1080p மேக்ஸிமம் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் EIS இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ சாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க.
இந்த கேமராவில் எடுத்த வீடியோ சாம்பிள். ரியர் கேமரா வீடியோ சாம்பிள் 4K ஆப்ஷன் கிடையாது, பட் 1080p ASல நீங்கள் வீடியோ எடுக்கலாம். ஃப்ரண்ட் கேமராலேயும் நீங்கள் வந்து 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். அதற்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. காலை பொழுது மொட்டை மாடியில் எடுக்கக்கூடிய வீடியோ சாம்பிள். ஸோ இப்போ பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா அதில் கிடைக்கும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து MIUI 13 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு Android 11 பேஸ் பண்ணி அதில் வந்து சைட் பார் ஃபீச்சர்னு ஒன்று புதுசாக MIUI 13 கொடுத்துருக்காங்க. ஸோ குயிக்காக நீங்கள் வந்து சில ஆப்ஸ் எப்படி சைட்லேருந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சைட் பார், ஃப்ளோட்டிங் விண்டோஸ் இருக்குது, செகண்ட் ஸ்பேஸ் இருக்குது, லைட் மோட் இருக்குது, டூவல் ஆப்ஸில் உண்டு, ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் தராங்க, குயிக் பால், ஸ்க்ரீன் ரெக்கார்டர், ஒன் ஹேண்ட் மோட், 2GB ரேம் எக்ஸ்டென்ஷனும் தராங்க. ஸோ வந்து MIUI 13 இது வந்து ரன் ஆகுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh பேட்டரி, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி வருது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நீங்கள் கண்டிப்பாக இதில் எதிர்பார்க்கலாம். ஒரு சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1.25 மணிக்கு ஆகும், பட் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Redmi Note 11s. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு தென்படுது. ஏர்லி சாம்பிள் நான் வச்சு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு டீட்டெயில்டான ஒரு விமர்சனம் வந்து நான் போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பட் இதோட கேமரா இதோட மிகப்பெரிய ஹைலைட். அப்புறம் வந்து நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 90 Hz AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க, நல்லாவே இருக்குது. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த ஃபோனோட ஹைலைட். பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்ல ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது லட்சுமணராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.